நம்பர் வந்து அப்ரிவியேஷன் வந்து NOன்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஆனா அந்த ஓ வந்து அந்த நம்பர்லயே இல்ல. ஏன் ஓ போடுறோம்? சார் சார் இது ஒரு இது இல்ல சார், பழைய ஒரு கிரீக். ஒரு 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 நிமிஷம் இருங்க மேடம். உங்களுக்கு சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. சார் அந்த நியூமேரோ சொல்லுவாங்க இல்ல சார்? எஸ், எஸ். இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் நியூமரோ. அந்த அந்த கிரீக்கோ நியூமரோல லாட்டின். ஓ இருக்கிறதுனால NO வந்தது. வேற ஒண்ணும் இல்ல. நான் நினைச்சேன் நம்பர் சம்மந்தப்பட்ட எல்லாமே கோளாறா தான் இருக்கும். சார் லதாம் டீச்சர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரணும்னு தானே இதெல்லாம் சொல்றாங்க. பாருங்க லதா டீச்சர் என்ஜாய் இப்ப இது நான் பியூட்டி என்ன தெரியுமா? நாளைக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ராவா? தமிழுக்கு அழகுன்னு நான் பேசுறேன் சார் அப்படின்னாங்க. அமுதா மேடம் வந்து சார் என்னத்த பேச போறேன் சார் நாங்க. லேட்டா தான் புரிஞ்சுது உங்களுக்கு. நியூமரோ ஒன்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 நியூமரோ யூனோ. நியூமரோ ஊனோ. அது என்ன ப்ரொனன்சியேஷன் தெரியல எனக்கு. ரெண்டுலயுமே ஓ இருக்கு ஆக்சுவலா. இட்டாலியன் யூனோ duve tre quattro cinque sei அது sette இட்டாலியன் அது. நம்பர் 1 you know is number 1. Spanish இட்டாலியன்லயே யூனோ தான். okay, அது uno, dos, tres, cuatro, cinco, seis. அது ஸ்பானிஷும் அதுதான் uno, dos, tres. ஓ நம்ம த்ரூவான்னு வரும். பாத்தீங்கன்னா என்ன மேடம்? தமிழ்லயும் ஒன்னு தான் இருக்கு, ஹிந்தில ஒன்னு கிடையாது, ஏக்கு தான். ஆனா தமிழ்ல வந்து ஒன்னு இருக்கு. அதே மாதிரி ஸ்பானிஷ்ல ஊனோ, இட்டாலியன் ஊனோ. அதே மாதிரி வந்து இப்ப தமிழ்ல வந்து வாங்க இங்க சொல்றாப்புல, ஸ்பானிஷ்ல பேங்கோங்கிறாங்க. பேங்கோ அக்கி. பேங்கோ அக்கி எக்ஸாக்டா வாங்க இங்கே தான். நிறைய க்ளோஸ்னஸ் டு தமிழ் அண்ட் ஸ்பானிஷ் இருக்கு. ஓஹோ, ஓகே ஓகே.